நிறைய பிரதேசங்களிலே மழை தொடர் மழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு எல்லா இடங்களிலும் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆற்றங்கரை ஓரங்கள் இருக்கக்கூடிய நிறைய இடங்களிலே வெள்ளப்பெருக்கு, தண்ணீர் புகுந்து வீடுகளில் குடியிருக்க முடியாது. மதரசாக்களிலும் பாடசாலைகளிலும் பள்ளி வாயில்களிலும் பொது இடங்களிலும் அவர்கள் தங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கான உதவிகளை நாங்கள் ஏழுமான வரை செய்ய வேண்டும். நாங்கள் அங்கிருந்து அல்லது கூடி கதைத்துக் கொண்டிருக்க கூடாது. அவர்களுக்குரிய தண்டனை, அவர்களுக்குரிய வேதனை, இறைவன் அவர்களுக்கு தண்டனை கொடுத்திருக்கிறான், இப்படி ஒரு நாளும் நாங்கள் பேசக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, எங்களால் முடியுமான ஒரு விஷயத்தை நாங்கள் அவர்களுக்கு செய்து அவர்களை இலேசிப்படுத்தி அவருடைய கஷ்டத்தை நீக்கி நாங்களும் நபி அவர்கள் கூறிய அந்த ஹதீஸுக்கு உட்பட்டவர்களாக மாற வேண்டும். எனவே முஸ்லிம்களுடைய பண்பு உணவளிக்கக்கூடிய பண்பு, அழகான பண்பு, நபிமார்களுடைய பண்பு, சஹாபாக்களுடைய பண்பு, தாபீன்களுடைய பண்பு, அழகான பண்பு. எனவே முடிந்த அளவு ஆடைகள் அல்லது ஒரு நேர சாப்பாடு எங்களால் முடியுமான அளவு நாங்கள் சேர்த்து கொடுக்கலாம். ஒரு ஊருக்கு சாப்பாடு ஆக்கி கொடுக்கலாம், அல்லது கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு ஆக்கி கொடுக்கலாம், அல்லது ஏதாவது பொருள்கள் வாங்கி அவர்களுக்கு கொடுக்கலாம். என்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவையை அணுகி நாங்கள் கஷ்டப்படுபவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அல்லாஹு தஆலா எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் அறியாமலே அல்லாஹ் நீக்கி விடுவான், இறைவன் நீக்கி விடுவான். எனவே எங்களுக்கு பேரோ பப்ளிசிட்டியோ நாங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை. தாராளமாக கஷ்டப்படக்கூடிய வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் முன்வர வேண்டும் உதவி செய்வதற்கு. என்ன தேவைப்படுகிறதோ அந்த தேவையுடைய நேரத்திலே நாங்கள் உதவி செய்வதுதான் அது ஒரு முஸ்லிமுடைய பண்பாக இருக்க வேண்டும். இப்பொழுது தேவையோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் தாராளமாக உதவி செய்யுங்கள். சிலர் வியாபாரம் செய்வதை எப்படி தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்ற அவர்கள் சந்தைக்கு சென்று அன்றாட தினசரி வியாபாரம் ஏதாவது செய்து அவர்கள் உழைத்து அதிலே வரக்கூடிய வருமானத்தை வைத்துத்தான் தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய குடும்பம்